தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டுக்கான நிதி வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான நிதியை விடுவிக்காமல் இருந்தது. இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். PM ஸ்ரீ திட்டத்துல இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை பிற மாநிலங்களுக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கு. தற்பொழுது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். குறிப்பாக 2152 கோடியை தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்திருப்பது குறித்து முதலமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். தமிழகத்துக்கு எதிரான பாஜக அரசுடைய அநீதிக்கு அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என்று ஒரு பதிவிட்டிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கை நிராகரித்ததற்காக வெளிப்படையாக மிரட்டல் விடுத்து தமிழக மாணவர்களுக்கான 2512 கோடியை பறித்து இப்போது பிற மாநிலங்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த செயல் வற்புறுத்தலுக்கு சற்றும் குறைவானதில்லை என்றும் தமிழக மாணவர்களின் உரிமைகளுக்காக நின்றதாக தமிழகம் தண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். தமிழகம் மற்றும் அதன் தமிழக மக்கள் மீதான அநீதிக்கு ஒரு வெறுப்பின் முகமாக பாஜக மீண்டும் தன்னை நிரூபித்திருப்பதாகவும் எக்ஸலத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடுமையான பதிவை வெளியிட்டிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதி வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.